சொல்கிறேன்னா, இது முதல் தேர்தல். முதல் தேர்தலில் இப்போ கமலஹாசன் அவர்கள் முதல் தேர்தலில் போட்டிட்டு அவர் தோத்துட்டாரு. கமலஹாசன் அவர் தோத்துட்டாரு. அவர் கட்சியும் பெரிய அளவுக்கு முன்னேறல, அப்படி போயிடுச்சு. ஸோ இது மாதிரி நம்ம போயிட்டு இறங்கிறதுக்கு பதிலாக நம்ம வந்து விஜய் இறக்காம தொண்டர்களை இறக்கி விஜயை பிரச்சாரம் பண்ண வச்சு நம்ம ஓட்டு சதவீதம் எவ்வளோங்கிறத நம்ம கணிப்போம். அது கணிக்கிறது மூலமாக ஓட்டு எவ்வளோ விழுவுது, எந்தெந்த தொகுதியெலாம் கைப்பற்றுறோம்னு பார்த்துட்டு நிறையா தொகுதி கைப்பற்றுறது மாதிரி சுச்சுவேஷன் இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒன்றும் பிரச்சனை இல்லை. விஜய் சிஎம் ஆக்கிறதுனால சிஎம் ஆக்கிட்டு 6 மாதத்துக்குள்ளே இடைத்தேர்தல் வச்சு நம்ம வந்து மறுபடியும் விஜயை வந்து எம்எல்ஏ சீட் எடுக்க வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனைகளில் போயிட்டு இருக்க தான் தகவல் வந்துகிட்டு இருக்கு. இது வந்து ரொம்ப சேஃப்டியான ஒரு விஷயம். விஜய் டேரெக்டாக போட்டிட்டு அந்த அந்த தொகுதியில் வந்து ஜெயிக்கலை அப்படின்னா அவமானமாக போயிடும் விஜய்க்கு. அப்போ வந்து அது இன்னும் சிக்கலை உண்டாக்கும். அதுக்கு பதிலாக விஜய் நிற்காமலே இருந்துட்டாருன்னா, விஜய் நின்னா கண்டிப்பாக